அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, எங்களை படைத்த தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே எங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். யோவான் 11வது அதிகாரம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாஸ்துரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். ஊர் பெத்தானியா. அங்க 3 பேர் இருக்காங்க, மார்த்தாள், மரியாள், லாசரு. அதுல லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. மரியாளை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்க சம்பவம் என்னன்னா, மார்க்கு 14வது அதிகாரம் 3-8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, குஷ்டரோகியாயிருந்து இயேசு சுகமாக்கிய சீமோன் தன்னோட வீட்டுல விருந்து பண்ணினா, அங்க பாவியான ஒரு பெண் இயேசுவோட பாதத்தை பரிமள தைலத்தின பூசி தன்னோட கண்ணீரால பாதத்தை கழுவி தலைமயிரால அதை துடைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினத அந்த பகுதியில பாக்குறோம். அந்த மரியாள் இந்த பெத்தானியால இருக்கிற அந்த மரியாள் தான். அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அந்த மரியாளோட சகோதரன் தான் லாசரு. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இப்ப இந்த 2 சகோதரிகளும் சேர்ந்து ஆள் அனுப்பி தங்களோட பிரச்சனைய ஏசப்பாட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஆள் அனுப்பி சொல்றாங்க. நீர் சிநேகிக்கிறவன், லாசருவ இயேசு சிநேகித்தார். சிநேகிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு ஆள் அனுப்புனாங்க. இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. இந்த வியாதி மரணத்தை கொண்டு வராது. இந்த வியாதியின் மூலம் தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய மகிமை விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு அற்புதம் நடக்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை விளங்கும். கானாவூர் கல்யாணத்துல யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லியிருக்கு, தண்ணீர் திராட்சரசமான போது அந்த சம்பவம் நடந்த போது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வியாதி தேவனுடைய மகிமையை விளங்க செய்யறதுக்கு ஏதுவா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் அத சொல்றார். தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஒரு அற்புதம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல மகிமைப்படுவார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். 3 பேரையும் இயேசு நேசித்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதை கேள்விப்பட்ட பிறகும் தாமதிக்கிறாரு. 2 நாள் அங்கே தங்கி இருக்கிறார். அப்ப நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்மளோட ஜெபம் கேட்கப்படாம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, நம்மளை நேசிக்கிறாரா அப்படின்ற சந்தேகம்லாம் வருது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, 3 பேர் மேலையும் இயேசு அன்பா இருந்தார் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா அந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட போதும் அவர் தாமதிக்கிறார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். 2 நாளைக்கு அப்புறம் நம்ம யூதேயாவுக்கு போவோம்னு கூப்பிடுறார். நம்ம முந்தின அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல 31வது வசனத்துல பார்த்தோம். யூதர்கள் அவரை கல்லெறிய, ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னோடனே, நீ மனுஷனா இருக்க, தேவனுக்கு சமமா உன்னை சொல்றதுனால தேவதூஷணம் சொன்னாயின்னு கல் எறிந்து கொல்றதுக்கு வகை தேடினாங்க. அதனால அந்த இடத்த விட்டு அவர் வெளியே வந்ததை நம்ம அந்த பகுதியில வாசித்தோம். எருசலேம்ல இருந்து வெளியே வந்தார். இப்ப மறுபடியும் யூதேயாவுக்கு போறார். வாருங்கள்னு சீஷர்களை கூப்பிடுறார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லேறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். ரபினா போதகரேன்னு அர்த்தம். சீஷர்கள் கேக்குறாங்க, இப்பதான் கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினைச்சாங்க, திரும்பவும் அங்கேயே போகணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபத்தை அவங்க உணர்ந்து இப்ப சொல்றாங்க. அவங்க இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகல் 12 மணி நேரம் இருக்கும். ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருத்தன் பகல்ல நடக்கும்போது வெளிச்சம் இருக்கும், உலகத்தோட வெளிச்சம் இருக்கிறதுனால அவனோட கால் இடராது. சரியான பாதையை அறிஞ்சு அவன் போக வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேர்ந்துருவான். அதான் பகல்ல நடக்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவோட வழிகள்ல அவரை பின்பற்றி அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லியிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி இயேசுவை பின்பற்றும் போது நம்ம வெளிச்சத்துல நடக்கிறவங்களா இருப்போம். நம்ம இடர மாட்டோம். அவரை பற்றிய அறிவு, அவரோட சித்தம் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அதன் மூலம் நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறவங்களா இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கை இடரல் அடையாது. நம்ம செல்ல வேண்டிய இலக்க சரியா அடைவோம். ஒருவன் இருளில் நடந்தால், இரவிலே நடந்தால், ராத்திரியில நடந்தா, பகல்ல நடந்தா வெளிச்சம் இருக்கும், போயிடலாம். ஆனா இரவுல நடந்தா தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான். அவன்கிட்ட வெளிச்சம் இல்லை இரவுல, அதனால அவன் இடறி போயிடுவான். அப்ப இருள் நிறைந்த இரவு நேரத்துல சரியான பாதை தெரியாது, நிறைய தடைகள் இருக்கலாம், அல்லது ஆபத்துக்கள் இருக்கலாம். வெளிச்சம் இல்லாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப அவன் இடறி போயிடுவான். அது மாதிரி இயேசு இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா, அவருடைய வெளிச்சம் நமக்கு இல்லைன்னா, நம்ம அடைய வேண்டிய இலக்காகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியாது. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்ப சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எதுக்கு யூதேயா தேசத்துக்கு போறேன் அப்படின்ற நோக்கத்தை சொல்றார். அவங்கெல்லாம் பயப்படுறாங்க, போறதுக்கு கல்லெறிஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இயேசு தன்னை பிதா அனுப்புன சித்தத்தை அறிந்தவரா எப்பொழுதும் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் 7வது அற்புதம். இந்த யோவான் சுவிசேஷத்துல மேசியா இயேசு அப்படின்றத நிரூபிச்சு காட்டும்படியா 7 அற்புதங்கள் நடந்தது. அதுல இது 7வது அற்புதம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அவர் சொல்றாரு, நம்முடைய சிநேகிதன் ஆகிய லாசரு. இயேசு லாசருவ சிநேகிதன் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதே மாதிரி நேசிக்கிறாரு. நம்ம அவருடைய
சிநேகிதரா இருக்கிறோம். இங்க லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்ப தான் என்ன செய்ய போறோம் அப்படின்றத தெளிவோடு செயல்படுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம 4வது வசனத்துல பார்த்தோம், தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் நித்திரையா இருக்கிற லாசருவை எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். தூங்குனா எந்திரிச்சிருவான், அதுக்கு எதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத புரிந்து கொள்ள முடியல. அதனால அவங்க கேக்குறாங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இயேசு லாசரு மரணம் அடைந்துட்டான் அப்படின்னு சொன்னதான் இவங்களால சரியா புரிந்துக்க முடியாதனால, தூங்கிட்டு இருக்கான், இளைப்பாறுதல் செய்கிறான், அப்படி ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, இப்ப லாசரு மரித்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்றார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் லாசரு மரித்து போனான்றத இங்க இருந்தே அங்க பெத்தானியால நடக்கிறத தெளிவா சொல்றத நம்ம பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சரியான நேரத்துல சரியான காரியத்தை செயல்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம தாமதிக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அது அவருடைய வேலையில சரியா நிறைவேறும். நம்ம அதை விசுவாசிக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 8:28 சொன்னப்பட்டபடி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டாரு. சரியான நேரத்துல சரியான காரியத்தை நிறைவேற்றுகிற தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அந்த விசுவாசத்துல நம்மளும் செயல்படுறவங்களா இருக்கணும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, பெத்தானியா ஊர்ல மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் இருந்தாங்க. அதுல லாசரு வியாதிப்பட்டு இருந்தான். அவனுடைய சகோதரிகள் ஏசப்பாட்ட ஆள் அனுப்பி, உம்முடைய சிநேகிதன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவனோட வியாதி தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவா இருக்கு, தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னாரு. அவங்கள நேசித்தா கூட, அவங்க 3 பேரையும் நேசித்தா கூட, இருந்த போதிலும் கூட தான் இருந்த இடத்துல கூட 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே சீசர்கள் சொல்றாங்க, அங்க உங்களை கல்லி எறியணும் அப்படின்னு தேடினாங்களே, திரும்பவுமா அங்க போறீங்களேன்னு சொல்லும்போது அவங்க கூட பேசுறாங்க. ஏசப்பா சொல்றாங்க, அவன் லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே சீசர்கள் தூங்குற லாசரு எந்திரிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆனா அப்ப ஏசப்பா வெளிப்படையா அவங்க கூட பேசுறாங்க. லாசரு மரித்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அங்க சொல்றத பார்த்தோம். பகல்ல நடந்தா வெளிச்சம் இருக்கிறதுனால இடற மாட்டோம். இரவுல நடக்கும்போது வெளிச்சம் இல்லாட்டி இடறி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை தியானிச்சோம். அது மாதிரி ஏசப்பாவை விசுவாசித்து அவர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நம்ம வெளிச்சத்துல நடப்போம். நம்ம சென்று அடைய வேண்டிய இலக்கை, பரலோக ராஜ்யத்தை கரெக்டா போய் சென்று அடைவோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் தாமதித்தாலும் சரியான நேரத்துல எங்களுக்கான காரியங்களை செயல்படுத்துவீர். ஆண்டவரே,
உம்மை சந்தேகிக்காமல் முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்களும் கூட உம்முடைய வெளிச்சத்துல நடக்க ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலும் இடராதபடிக்கு ஆண்டவரே கடைசி பரியந்தம் உமக்குள் நிலைத்திருந்து நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாய் விசுவாசத்தை பிரதிபலிக்கிறதாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய நாமத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.